வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்ட் மாமே. ஒன் பீஸ்ல வந்து ஸ்ட்ரா ஹட் அதுக்கப்புறமா பிளாக் பீரியட் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லான பைரட் க்ரூ தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து ஸ்ட்ரா ஹட் வந்து ஒயிட்னா அப்படியே பிளாக் பீரியட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டார்க். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ லூஃபி வந்து ஒயிட் தானே, அதே மாதிரி வந்து நம்ம பிளாக் பீரியட் வந்து டோட்டலாக டார்க். அவனோட திங்கிங்காக இருக்கட்டும் பவராக இருக்கட்டும் ஸோ எல்லாமே டார்க் சைடாக இருக்கும். அதே மாதிரி எல்லா கேரக்டருக்குள்ளேயுமே இது மாதிரி சிமிலாரிட்டிஸ் வந்துங்கிறது இருக்கு. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா இந்த ரெண்டு பைரட் க்ரூவும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா யாருக்கு யார் மேட்ச் ஆவாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பேட்டில் மட்டும் நடந்ததுன்னு வச்சுங்களே வெறித்தனமாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஹைப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதையும் தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நான் சாஞ்சி கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சாஞ்சிக்கு வந்து யார் பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லஃபேட். ஸோ இவன் வந்து பர்ஃபெக்டாக இருப்பான். ஸோ லஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவன்கிட்ட வந்து ரெண்டு தன்மையும் இருக்கும். நம்ம மிஸ்டர் டூ இருக்கார் இல்லையா, அவர் மாதிரியே ஆண் தன்மையும் இருக்கும் பெண் தன்மையும் இருக்கும். செம்மையாக ஸ்பை பண்ணுறான். இப்போ மேரி ஜோஸில் செவன் வார்லார்ட் ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த டைம் இப்போ அங்கே இருக்க யாருமே கவனிக்காத மாதிரி உள்ளே வந்து வந்திருந்திருப்பான். இவனோட டெவில் ஃப்ரூட் பற்றி தெரியல, பட் அது மித்திக்கல் ஜோயனா வந்து இருக்கலாம். இதோட பவருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனால் அவனோட ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதை ரெக்கையை மாற்றி அவனால் ஃப்ளை பண்ண முடியும். இவன் ஏன் நம்ம சாஞ்சிக்கு பெர்ஃபெக்டாக இருப்பான்னா ஃபர்ஸ்ட் வந்து இவனோட திங்கிங். இவன் வந்து போலீஸாக இருந்திருப்பான், பட் ரொம்ப கொடூரமாக இருந்தனால இவனை வந்து போலீஸ்லேருந்து எடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் பிளாக் பீரியட் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் செம்மையான ஒரு இன்டெலிஜென்ட். ஸோ எப்படின்னா இப்போ மேரி ஜோஸுக்குள்ள வந்து யாருமே ஃபைன் பண்ணாத மாதிரி உள்ள வர்றான். அதே மாதிரி ஹிப்னாட்டிசஸ் வந்து பண்ண தெரியும் அவனுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி மெரைன்குள்ளேயே ஒரு பெரிய வேலையை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி நல்லா தந்திரமான ஒரு சில வேலையை வந்து இவனால செய்ய முடியும். இப்போ நம்ம சாஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா சாஞ்சி வந்து மிஸ்டர் பிரின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே பண்ணியிருப்பான். யாராலையும் மறக்க முடியாது. சாஞ்சினால தான் ஆலபாஸ்டாலேருந்து ஸ்ட்ரா ஹட்ல இருக்க எல்லாருமே வந்து எஸ்கேப் ஆயிருக்க முடியும். சாஞ்சியும் செம்மையாக திங்க் பண்ணுவான். அது வந்து நம்ம வாட்டர் செவன் ஆர்க்லையும் வந்து நம்ம பார்க்கலாம். சாஞ்சி வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப வந்து அடக்குமுறைக்கு வந்து உள்ளே இருந்திருப்பான் அவனோட பிரதர்ஸ்னால. ஸோ ரொம்ப கைண்டான ஒரு பர்சனாக இருக்கான். அப்படியே நம்ம லஃபேட் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப கொடூரமான ஒருத்தவனாக இருக்கான். ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே ஆப்போசிட். அதுக்கப்புறம் பேட்டில் பண்ணுறப்போ வந்து என்ன மேட்ச் ஆகும்னா இப்போ வந்து சாஞ்சியால் வந்து ஏரில் வந்து வாக் பண்ண முடியும், அவனால் ஃப்ளை பண்ண முடியும். அப்படி இருக்கப்போ சாஞ்சி தான் பர்ஃபெக்டாக இருப்பான். சாஞ்சி வந்து லெக் யூஸ் பண்ணி தானே பேட்டில் பண்ணுவான். அதே மாதிரி அவன் வந்து ஹேண்டை வந்து விங்காக மாற்றுறான்னா அவனும் லெக் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். ஸோ அதனால இவங்க ரெண்டு பேருக்குமான மேட்ச் அப்புங்கிறது வந்து பக்காவாக இருக்கும். அடுத்து வந்து ப்ரூக், அதுக்கப்புறமா நம்ம டாக் கியூ. ஸோ இந்த கேரக்டர் ரெண்டு பேருக்குள்ள ஏன் நான் பேட்டில் நடந்தால் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன்னா நிறைய பேர் டாக் கியூ அப்படின்னோடனே வந்து சாப்பர் தானே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆக்சுவலாக அப்படி இருக்காது. ஏன்னா இப்போ வந்து டாக் கியூ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன் எப்போ வேணாலும் செத்து போயிடுற மாதிரி இருப்பான். ஸோ ஃபுல்லாக இல்னஸில் வந்து அஃபெக்ட் ஆகியிருந்திருப்பான். அதுக்கு காரணம் வந்து அவனோட டெவில் ஃப்ரூட். பட் ரொம்ப டேஞ்சரான ஒருத்தன். ஏன்னா ஒரு செகண்ட் அவனால் புதுசான ஒரு டிசீஸை கிரியேட் பண்ணி அவனால் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ அவனுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுறதுங்கிறது வந்து ஒரு எவனுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுற மாதிரி ரொம்ப டேஞ்சரான ஒருத்தன். அதே மாதிரி ஒரு ஆப்பிள் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுவான், அது வந்து வெடிக்கும். ஸோ இந்த மாதிரியான தந்திரமான வேலையெல்லாம் வந்து பண்ணுவான். இங்கிட்ட நம்ம ப்ரூக் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரூக் வந்து ஆல்ரெடி டெத் ஆகிட்டு திரும்ப வந்தவர். அவர் வந்து இல்னஸ்ல வந்து அஃபெக்ட் பண்ணாது. இப்போ வந்து நம்ம வானோர்க் இருக்கு இல்லையா, அதில் கூட ஐஸ் ஒனி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ப்ரூக்கை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்காது. இப்போ டாக் கியூக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறப்போ அவன் என்னதான் வந்து இல்னஸை கிரியேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணாலுமே அதை வந்து நம்ம ப்ரூக்கை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸுங்கிறது வந்து கிடையாது. மேபி அந்த போன் ரிலேட்டடான ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து அவன் மேக் பண்ணலாம், பட் அதை வந்து ப்ரூக்கால் ஓவர் கம்மும் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக் கியூ இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு அருவா மாதிரியான ஒரு வெப்பன் வந்து யூஸ் பண்ணுவான். அது வந்து எப்படி வந்து அட்டாக் பண்ணுவான்னா டக்குன்னு யாரும் எதிர்பார்க்காத டைமில் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் அட்டாக் மாதிரி வந்து அவன் பண்ணுவான். ப்ரூக் வந்து ஸ்வாட் வந்து யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுவார் இல்லையா, ஸோ அதனால இவங்க ரெண்டு பேருக்கு அகேன்ஸ்டாக சண்டை நடக்கிறதுங்கிறது வந்து இதுதான் பர்ஃபெக்டான ஒரு மேட்சாக இருக்கும். அடுத்து வந்து ஃப்ராங்கி வந்து யாருக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணால் பக்காவாக இருக்கும்னா வாஸ்கோ சாட். யாருன்னா அவனை ஃபர்ஸ்ட் பார்க்குறப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டாக இருப்பான். ஒரு வித்தியாசமான கேட் வந்து போட்டுருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து ஒரு டேட்டு வந்து போட்டிருப்பான், ஸ்டார் டேட்டு வந்து போட்டிருப்பான். ஃப்ராங்கி எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ராங்கியோட ஹேண்ட்லையும் இந்த ஸ்டாருங்கிறது வந்து இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கு. இப்போ வாஸ்கோ சாட் வந்து எப்படின்னா அவன் வந்து ஹெவி ட்ரிங்கர். அவன் ட்ரிங்க் பண்ணுற ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அதுதான் அவனோட பவருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பபுள் மாதிரி மாற்றி அதில் வந்து அவன் ஃப்ளை பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஃபயர் கிரியேட் பண்ணுறான் இல்லையா, அந்த ஃபயரை இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணி தான் ரொம்ப பெருசாக என்ஹான்ஸ் பண்ணி பவர்ஃபுல்லான அட்டாக்கை வந்து மாற்றுறான். ஸோ இந்த ஆல்கஹால் வந்து அவரோட பவர்ஸை வந்து வேற லெவலில் பூஸ்ட் பண்ணுது. இதே நம்ம ஃப்ராங்கி எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ராங்கி வந்து கோலா தானே, ஸோ அதனால தான் ஃப்ராங்கியோட ஸ்டைல் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், ரொம்ப
கூலாக வந்து இருப்பான். 2 பேருக்குமே இந்த லிக்விட் வந்து ஒரு ரிலேட்டபுளாக இருக்குது. ஃப்ராங்கி வந்து வானோவில் வந்து சசாக்கின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரோட வந்து பேட்டில் பண்ணியிருப்பான். ஸோ அவனுமே ஹெவியாக ட்ரிங்க் பண்ணக்கூடியவன். ஸோ அவனுக்கு அகைன்ஸ்டாக ஆல்ரெடி ஃப்ராங்கி வந்து பேட்டில் பண்ணியிருக்கான். இப்போ ஃப்ராங்கி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம டீ யூஸ் பண்ணுறப்ப பார்த்துருக்கலாம். அப்போதைக்கு என்னோட பர்சனாலிட்டியே டோட்டலாக மாறி இருந்திருக்கும். ஸோ என்ன யூஸ் பண்ணுறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட பர்சனாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. மேபி இவனும் வந்து ஆல்கஹாலை அப்டேட் பண்ணுறதுக்கான சான்ஸுங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி அவன் ஃபயர் யூஸ் பண்ணுறான் இல்லையா, ஃப்ராங்கியாலையும் ஃபயர் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம நிறைய டைம் வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ அதனால் இவங்க 2 பேருக்குமான மேட்சப்புங்கிறது வந்து வேற லெவலில் இருக்கும். அடுத்து வந்து நம்ம ராபின், அதுக்கப்புறமா சச்சுவான் வோல்ஃப். ஸோ இவங்க 2 பேருக்குமான மேட்சப்புங்கிறது வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ வோல்ஃப் இருக்கான் இல்லையா, இவன் தான் எல்லாத்தோடையுமே ரொம்ப ரொம்ப ஜெய்ஜாயிண்டிக்காக இருக்கக்கூடியவன். இவன் வந்து ஜெயிண்ட். ஸோ அதுலேயும் வந்து இவனோட டெவில் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, இது வந்து இவனோட சைஸை ரொம்பவே பெருசாக்கிட்டு இருக்கும். இவனால கடல்ல நிற்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருப்பான். இவனோட ஏஜ் வந்து 99. ஆனால் அப்படி இருந்தாலும் ரொம்ப சின்ன பையன் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராபின் வந்து ரொம்ப கம்மியான ஏஜ்லேயே செம்ம மெச்சூராக வந்து அவள் இருந்திருப்பா. ராபின் எடுத்துக்கிட்டோம்னா அவளால் அவரோட பாடி பார்ட்டை எங்கே வேணாலும் கிரியேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்போ இவன் என்னதான் ரொம்ப ஹைட்டாக இருக்கா, ரொம்ப பெரிய ஆளாக வந்து மாறினாலும் அவனோட பாடி பார்ட்லேயே உங்களால் வந்து ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ண முடியும். நம்ம ராபினோட டீமன் ஃபார்மை வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த டீமன் ஃபார்மாக இருக்கப்போ இவ வந்து ரொம்ப பெரிய ஆளாக வந்து மாறுறா. அது மட்டும் இல்லை, இவ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் மாறுறா. நம்ம ஜின்பே மாதிரி இவளாலையும் வந்து ஃபிஷ்மேன் கராத்தே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ டீமன் ஃபார்மில் வந்து பேட்டில் பண்ணுறான்னு வச்சுக்கீங்களே, ஸோ அப்போ வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது எப்படின்னா ரொம்ப ஜெய்ஜாயிண்டிக்காக இருக்க ஒரு குழந்தைக்கும் சின்னதாக இருக்க செம்ம மெச்சூராக இருக்க ஒரு பர்சனுக்குமான பேட்டில் மாதிரிங்கிறது வந்து இது இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஜின்பேவுக்கு வந்து யார் மேட்சப்பாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீசஸ் பெர்கஸ். அவனோட நிக் நேம் வந்து சாம்பியன். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பெல்ட் வியர் பண்ணுறது வந்து நம்ம பார்த்துருந்துருப்போம். அவன் வந்து ரெஸ்லர். ஸோ நிறைய இடத்துல வந்து அவன் சாம்பியனை வந்து ஆயிருந்திருக்கான். பட் ட்ரெஸ் ரோஸால் வந்து பண்ண முடியல, அடித்து நம்ம சாபை வந்து முடிச்சு விட்டான்னு வச்சுக்கீங்களே. ஆனால் அதுக்கப்புறமா அவன் வந்து ஸ்ட்ராங் டெவில் ஃப்ரூட் வந்து சாப்பிட்டு இருந்திருப்பான். அதனால இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான். இதை வந்து நம்ம ஹார்ட் பைரேட்டுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணுவோம் இல்லையா, அப்போதைக்கு பார்க்கலாம் ஒரு பெரிய மவுண்டெயினை அசால்ட்டா பிடிங்கி தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பான். இந்த சைடு நம்ம ஜின்பே எடுத்துக்கிட்டோம்னா, ஜின்பே வந்து ஃபிஷ்மேன் கராத்தேவை மாஸ்டர் பண்ணவர். இவனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவன் வந்து ரெஸ்லராக இருந்து நிறைய இடத்துல வின் பண்ணி சாம்பியன் நிக் நேம் வாங்கினவன். ஸோ இவங்க 2 பேர்ல யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்க போகுது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் சீன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஜீசஸ் காடோட நேம். ஸோ இவங்க 2 பேருக்குமான மேட்சப்புங்கிறது தான் பக்காவாக இருக்கும். சாப்பர் வெஸ் அவளோ பிசாரோ, இவங்க 2 பேருக்கு ஏன் பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும்னா, இப்போ சாப்பர் வந்து ரெயின்டீர் தானே, அது ஹியூமன் ஃப்ரூட் சாப்பிட்டனால ஹியூமன் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். பட் அப்படி இருந்தாலும் ட்ரம்ப் ஐலாண்டில் இருக்கவங்க அதை வந்து ஒரு மான்ஸ்டராக தான் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அதே நம்ம அவளோ பிசாரோ எடுத்துக்கிட்டோம்னா, பிளாக் பீரியட்லேயே ஹியூமன் தன்மை கம்மியாக இருக்கவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான். இவனும் கிங்காக இருந்திருப்பான். பட் ரொம்ப ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணனால இவனை தூக்கி இம்பல் டவுனில் வந்து போட்டுருந்துருப்பாங்க. அவனோட லுக்கை பார்க்குறப்பவே ரொம்ப வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். மேலே 2 பல்லு தான் இருக்கும், பாதி பல்லு உடஞ்சிருந்திருக்கும். அவனுக்கு கொம்பு இருக்கும். அதே மாதிரி பேசுகிறப்ப வந்து மியாவும் சொல்லிட்டு கூட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இவன்ட்ட வந்து இந்த ஹியூமன் தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இவனோட பவருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவனால் வந்து ஸ்டோன், அதுக்கப்புறமா எர்த்து, ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லாத்துலேயும் இவனால் வந்து மெர்ஜ் ஆக முடியும். ஸோ மெர்ஜாகி ரொம்ப ஜெய்ஜாயிண்டிக்காக வந்து அவனால் ஆக முடியும். இவன் ஏன் சாப்பருக்கு வந்து கரெக்டாக பேட்டில் பண்ணுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இப்போ சாப்பர் வந்து ட்ரம்ப் ஐலாண்டில் விப்போல் இருந்தா இல்லையா, ஸோ அவன் வந்து அங்கே கிங்காக இருந்திருப்பான். அவன் வந்து அங்கே இருக்க மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ண நினச்சிருந்திருப்பான். அவ்வளோ பிசாரோவுமே கிங்காக இருந்திருக்கான். மக்களை ரொம்ப ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணி இருந்திருக்கான். ஸோ 2 பேருக்குமே ஓரளவுக்கு சிமிலாரிட்டிஸ்ங்கிறது வந்து இருக்கு. இதில் சாப்பரால் வின் பண்ண முடியுமானா வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ ப்ரூலி இருக்கா இல்லையா, ஸோ அவளால் வந்து எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும் அதுக்குள்ளே போக முடியும். அவளை பிசாரோ எடுத்துக்கிட்டோம்னா அவனும் எங்கே வேணாலும் ஹைடாக இருப்பான். ஸ்டோனில் ஹைடாக இருப்பான், இல்லைனா இடத்துல ஹைடாக இருப்பான், இல்லைனா வந்து ஒரு வாலாக இருந்தாலும் அதுலேயும் அவனால் ஹைடாகி வந்து இருக்க முடியும். ஸோ இப்போ அந்த ப்ரூலியோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம்னு வச்சுங்களே, ப்ரூலியை வந்து சாப்பர் வந்து ஒரு சூப்பராக ஒரு ப்ளே பண்ணி வந்து பிடிச்சிருந்துருக்கும். கேரட்டை யூஸ் பண்ணி அவளை வந்து பிடிச்சிருந்துருக்கும். அதே மாதிரி அவளை பிசாரோ பிடிக்கிறதுக்கான சான்ஸுங்கிறது வந்து இருக்கு. ஸோ அதனால இவங்க 2 பேருக்குமான மேட்சப்ங்கிறது தான் பக்காவாக இருக்கும். அடுத்து வந்து உசோப் வெஸ் வான் அகூர். ஸோ இது எல்லாருமே கெஸ் பண்ணது தான். ஏன்னா 2 பேருமே ஸ்னைப்பர்ஸ். பட் இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா, நம்ம வான் அகூர் இருக்கான் இல்லையா, இவனோட டெவில் ஃப்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா இவனால் டெலபோர்ட் ஆக முடியும். ஸோ இவன் மட்டும் கிடையாது, மற்றவங்களையும் இவனால் வந்து டெலபோர்ட்டுங்கிறது வந்து பண்ண முடியும். ஆனால் அதுக்கு வந்து டச் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி டச் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். மேபி அவேக்கன் பண்ணானா டச் பண்ணாமல் பண்ணுறதுக்கான சான்ஸுங்கிறது வந்து இருக்குது. இவனாலேயும் ரொம்ப லாங் ரேஞ்சிலேருந்து டார்கெட்டை வந்து அசால்ட்டாக அடிக்க முடியும். இப்போ உசோப்பை கம்பேர் பண்ணுறப்போ இவனுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, இவனுக்கு வந்து பிரேவுங்கிறது வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். பட் நம்ம உசோப் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுவான். அவனுக்கு அந்த பிரேவுங்கிறது வந்து இருக்காது. பட் இந்த பேட்டில் உசோப் ஃபைனலாக வின் தான் பண்ண போகிறான். ஆனாலும் ஈஸியாக இருக்காது, ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுது. அடுத்து வந்து நம்ம நாமி. ஸோ நாமிக்கு வந்து யார் அங்கே மேட்சாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேத்தரினா டிவோன். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்ல முடியாது, வேறு ஆப்ஷன் இல்லாதனால இவங்க வந்து நம்ம மேட்சை வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கேத்தரினா டிவோன் எடுத்திங்கன்னா அவள் வந்து
ரொம்ப ரொம்ப கொடூரமானவ. அவளோட அழகா இருக்க எல்லாரையுமே கில் பண்ணி அந்த பொண்ணுங்களோட தலையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பா. இவளால ஒருத்தவங்க மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆக முடியும். ஸ்பை பண்றதெல்லாம் தரமா வந்து பண்ணிட்டு இருப்பா. இவளுமே இம்பல் டவுன்ல 6th லெவல் வந்து பிடிச்சி போட்டுருப்பாங்க. நாமி எடுத்துக்கிட்டோம்னா நாமி ஒரு சில விஷயம்லாம் திருட்டுத்தனமா பண்ணுவா. பட் லுக் வைஸாவும் நல்லாவே இருக்கா. ஸோ அதனால வந்து கேத்தரின் அடிவானுக்கு இவளை பார்த்தாலே பிடிக்காது. ஆனால் பெர்ஃபெக்டான மேட்சா இருக்கலாம்னா யாரா இருக்கலாம்னா போவா ஹானுக்கு இருக்கா இல்லையா, போவா தான் அதுக்கு வந்து பெர்ஃபெக்டான ஒரு மேட்சா இருக்க முடியும். ஏன்னா போவா தான் எல்லாத்துலேயுமே இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணா வந்து ஒன் பீஸ் வேர்ல்டு வந்து இருக்கா. அவளோட தலையை கலெக்ட் பண்றது வந்து கேத்தரின் அடிவானோட ஒரு எய்மா இருக்கலாம். ஸோ அவ வந்து ஸ்ட்ராஹெட்டுக்காக சப்போர்ட் பண்ணி பேட்டில் பண்ணா பக்காவா இருக்கும். ஸோ லூஃபிக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. மேபி பேட்டில் நடக்கிறப்போ அவள் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஜோரோவுக்கு அகேன்ஸ்டாக யார் அங்கே பேட்டில் பண்ண போகிறான்னா செரியூ தான் பேட்டில் பண்ண போகிறான். செரியூ வந்து மற்றவங்கள டார்ச்சர் பண்ணுறது, அவங்கள கில் பண்ணுறதை பார்த்து ரசிக்கிறவன். ஸோ அவன் கில் பண்ணுறப்போ செம்ம ப்ளஸராக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வந்து அவன் கிளியர் டெவில் ஃப்ரூட் யூஸராகவும் இருந்துகிட்டு இருக்கான். ஸோ இதனால் வந்து அவனை பார்க்க முடியாது. பட் நம்ம ஜோரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்சர்வேஷன் ஹாக்கி யூஸர். ஸோ அதனால் அவன் என்ன தான் பார்க்க முடியாத மாதிரி இருந்தாலும் ஜோரோவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அவனுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட்ஸ்மேன். நம்ம ஜோரோ வேற லெவலான ஒரு ஸ்வாட்ஸ்மேன். ஸோ ஜோரோ வந்து வானோவில் ஒரு சின்ன கத்தியை வச்சுட்டு பண்ண ஒரு பெரிய சம்பவத்தை கூட நம்ம பார்த்து இருந்திருப்போம். பட் இந்த பேட்டில் ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. ஃபைனலாக நம்ம லூஃபிக்கும் அதுக்கப்புறமா நம்ம பிளாக் பீரியடுக்கும் நடக்கிற ஒரு பேட்டில். ஸோ இந்த பேட்டிலுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளாக் பீரியட் வந்து இன்னொரு டெவில் ஃப்ரூட்டை வந்து எப்படியும் திருடிடுவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ லூஃபியை பார்த்துக்கிட்டிங்கன்னா லூஃபி வந்து சன் கார்டு நிக்கா. ஸோ அவன் வந்து ஃபுல்லாக ஒயிட்டு. நம்ம பிளாக் பீரியட் எடுத்துக்கிட்டோம்னா அவன் வந்து டார்க்னஸ் எல்லாத்தையுமே அவனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். லூஃபி எடுத்துக்கிட்டோம்னா லூஃபி வந்து 5th கியரில் செம்ம ஃப்ரீடமாக இருப்பான். அவன் இமேஜினேஷன் பண்ணுற அளவுக்கு அவனால் வந்து பேட்டில்ங்கிறது வந்து பண்ண முடியும். ஸோ இவங்க 2 பேருக்குமான பேட்டில்ங்கிறது தான் வந்து நடக்கும். ஸோ இந்த இதில் வந்து நான் குசானை வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா குசான் வந்து ஃபுல்லாக பிளாக் பீரியட் வந்து எப்படியும் இருக்க மாட்டான். சம் பாயிண்டில் வந்து அவனுக்கு அகேன்ஸ்டாகவே வந்து பேட்டில் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்படி இருந்தாலும் ஸ்ட்ராஹெட்டுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறப்போ குசான் வந்து பெருசாக வந்து பேட்டில் பண்ண மாட்டார். இதுதான் என்னோட மேட்சப். ஸோ உங்களோட மேட்சப் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.